இந்திய மீனவர்கள் விடுவிப்பதற்கு உடனடியாக தூதரக நடவடிக்கை எடுத்திருக்க என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். இலங்கை காவலில் இருந்து விடுவிக்கப்பட்ட அனைத்து மீனவர்களும் தாயகம் திரும்புவதற்கும், இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து இந்திய மீனவர்களை விடுவிப்பதற்கும் உடனடி தூதரக நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் தமிழ்நாட்டை சார்ந்த 22 மீனவர்களும் அவர்களது 4 மீன்பிடி படகுகளும் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரின் கவனத்தை ஈர்த்துள்ள முதலமைச்சர், கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி ராமேஸ்வரம் மீன்பிடி இறங்குதளத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற தமிழ்நாட்டை சார்ந்த 18 மீனவர்கள் மற்றும் அவர்களது 3 மீன்பிடி படகுகளுடன் கைது செய்யப்பட்டதையும், அதே நாளில் நடந்த மற்றொரு சம்பவத்தில் ராமநாதபுரம் மண்டபம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 4 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதையும் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் பிப்ரவரி முதல் வாரத்தில் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்ட 12 மீனவர்கள் தாயகம் திரும்புவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்படுவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், அவர்களின் குடும்பங்களை நிச்சயமற்ற சூழலிலும் பொருளாதார நெருக்கடியிலும் ஆழ்த்தியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். எனவே இலங்கை காவலிலிருந்து விடுவிக்கப்பட்ட அனைத்து மீனவர்களும் தாயகம் திரும்புவதற்கும், தற்போது கைது செய்யப்பட்டு அங்கு காவலில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து இந்திய மீனவர்களை விடுவிப்பதற்கும் உடனடி தூதரக நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய மீனவர்கள் விடுவிப்பதற்கு உடனடியாக தூதரக நடவடிக்கை எடுத்திருக்க என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். இலங்கை காவலில் இருந்து விடுவிக்கப்பட்ட அனைத்து மீனவர்களும் தாயகம் திரும்புவதற்கும், இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து இந்திய மீனவர்களை விடுவிப்பதற்கும் உடனடி தூதரக நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் தமிழ்நாட்டை சார்ந்த 22 மீனவர்களும் அவர்களது 4 மீன்பிடி படகுகளும் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரின் கவனத்தை ஈர்த்துள்ள முதலமைச்சர், கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி ராமேஸ்வரம் மீன்பிடி இறங்குதளத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற தமிழ்நாட்டை சார்ந்த 18 மீனவர்கள் மற்றும் அவர்களது 3 மீன்பிடி படகுகளுடன் கைது செய்யப்பட்டதையும், அதே நாளில் நடந்த மற்றொரு சம்பவத்தில் ராமநாதபுரம் மண்டபம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 4 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதையும் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் பிப்ரவரி முதல் வாரத்தில் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்ட 12 மீனவர்கள் தாயகம் திரும்புவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்படுவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், அவர்களின் குடும்பங்களை நிச்சயமற்ற சூழலிலும் பொருளாதார நெருக்கடியிலும் ஆழ்த்தியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். எனவே இலங்கை காவலிலிருந்து விடுவிக்கப்பட்ட அனைத்து மீனவர்களும் தாயகம் திரும்புவதற்கும், தற்போது கைது செய்யப்பட்டு அங்கு காவலில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து இந்திய மீனவர்களை விடுவிப்பதற்கும் உடனடி தூதரக நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.